வணக்கம். லோகநாதன். இன்று திருமணம் மற்றும் பிறந்தநாள் விழாவில் மகிழ்வருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் ஒரு சிறப்பான பதிவு தான். ஆண்களை பற்றி ஒரு மனைவி எழுதின ஒரு கவிதையை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. புரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்களை பற்றி, ஆண் என்பவன் கடவுளின் உன்னதமான படைப்பு. பெற்றோர்களின் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளையே தியாகம் செய்பவன். காதலுக்காக தன் பர்சை காலி செய்பவன். மனைவி குழந்தைகளுக்காக அயராது உழைப்பவன். இந்த போராட்டங்களுக்கிடையில் மனைவி, தாய், முதலாளி இவர்களின் திட்டுகளையும் தாங்கிக் கொண்டே ஓடுபவன். அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காகவே ஆயுள் முழுதும் அர்ப்பணிப்பவன். அவன் வெளியில் சுற்றித்திருந்தால் அவனை உதவாக்கரை என்போம். வீட்டில் இருந்தால் சோம்பேறி என்போம். குழந்தைகளை கண்டித்தால் கோபக்காரன் என்போம். கண்டிக்கவில்லை எனில் பொறுப்பற்றவன் என்போம். மனைவியை வேலைக்கு செல்ல அனுமதிக்காவிட்டால் நம்பிக்கையற்றவன் என்போம். வேலைக்கு செல்ல அனுமதித்தால் பொண்டாட்டி சம்பாத்தியத்தில் குறைப்பவன் என்போம். தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பையன் என்போம். மனைவி சொல்வதை கேட்டால் பொண்டாட்டி தாசன் என்போம். ஆண்களின் உலகம் தியாகங்களாலும் உயர்வுகளாலும் சூழப்பட்டது. அருமையாக இருக்கிற இந்த பதிவு அனைவருக்கும் பகிர்ந்துருங்க. ஆண்களுக்கு புன்னகை கிடைக்கிற மாதிரியும் பெண்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.